வணக்கம். வைகாசி விசாகம் முருகப் பெருமானின் அவதார தினமான மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு புண்ணிய நாள். இந்த நாளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் வாழ்க்கையில் உள்ள தடைகளும் துயரங்களும் நீங்கி ஞானமும் ஆரோக்கியமும் வெற்றியும் நம்மைத் தேடி வரும். குறிப்பாக திருமணத் தடைகள் நீங்குவதற்கும் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் இது மிகவும் உன்னதமான நாளாகும். இந்த ஆண்டின் வைகாசி விசாகம் மே 30ஆம் தேதி வருகிறது. 48 நாட்களோ அல்லது 21 நாட்களோ விரதம் இருக்க முடியாதவர்கள் மிக எளிமையாக 6 நாட்களோ அல்லது 3 நாட்களோ விரதம் இருக்கலாம். அதற்கும் முடியாதவர்கள் வைகாசி விசாகம் அன்று மட்டும் ஒரு நாள் விரதத்தை கடைப்பிடிக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் மே 25 முதலும் 3 நாட்கள் விரதம் இருப்பவர்கள் மே 28 முதலும் விரதத்தை தொடங்கலாம். வைகாசி விசாகத்தன்று காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து சுத்தமாகி முருகப் பெருமானின் படத்திற்கோ அல்லது விக்கிரகத்திற்கோ பூக்கள், சந்தனம் மற்றும் குங்குமம் சாற்றி அலங்கரியுங்கள். பாலும் பஞ்சாமிர்தமும் நிவேதனமாக படைத்து ஓம் சரவணபவ மந்திரத்தை நாள் முழுவதும் மனதார ஜெபியுங்கள். கந்த சஷ்டி கவசமும் பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல், பாயசம் நிவேதனம் செய்து தீபாராதனை காட்டி உங்கள் பிரார்த்தனைகளை பகவானிடம் சமர்ப்பியுங்கள். நிச்சயமாக நல்லதே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். ஓம் முருகா.